மனிதனின் மறைவு என்பது இயற்கையான ஒன்றுதான். ஆனால் மறைவிற்கு பின்பாக மனிதனுடைய நினைவுகள், அவனுடைய செயல்களும் போற்றுதலும் பாராட்டுதலுக்கு உரியது. அந்த வகையில் நம்மிடமிருந்து மறைந்த திருமதி பானுமதி பாஸ்கோ அவர்களுக்கு, மூத்த எழுத்தாளருக்கு, 1 நிமிடம் அமைதி அஞ்சலி. அனைவரும் அமர்வோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற நல்லுள்ளங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்றிட திருவாளர் ரொமால்ட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை இந்த மாலை வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மூத்த எழுத்தாளர், மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய ஐயா கலாபான்வாஸ் அவர்களுக்கு பாராட்டு விழா, அவர் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா என இம்முப்பெரு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். விழாவிலே தலைமை ஏற்றிருக்கின்ற அருட்பணியாளர் சாத்தே செல்வராஜ் அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கின்ற லெவன்சியா சில்வேரா அவர்களுடைய பொறுப்பாளர் தலைவர் திரு ஹெர்மன் கில்ட் அவர்களுக்கும், வாழ்த்துறை இங்கே அமர்ந்திருக்கின்ற பேராயர் அதிபர் தந்தை முனைவர் குமார்ராஜா அவர்களுக்கும், மற்றும் நூல் வெளியீட்டு விழா வந்திருக்கின்ற திரு வலன் சந்திரா அவர்களுக்கும், பெறுவதற்காக வந்திருக்கின்ற திரு மெரிண்டோவியர் ஆயர் அவர்களுக்கும், நூல் அறிமுகம் செய்து வைக்க கலாபான்வாஸ் ஐயா அவர்களுக்கும், மற்றும் காற்றிலே ஒரு கட்டுமர பயணம் வெளியிட வந்திருக்கின்ற கோரமண்டல் சமூக நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பவுசிங் அவர்களுக்கும், நூலை பெறுவதற்காக இங்கு வந்திருக்கின்ற திரு பிச்சையா அவர்களுக்கும், நூல் அறிமுகம் செய்து வைக்க இருக்கின்ற அருட்பணி ஜான் சுரேஷ் அடிகளார் அவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி, உங்கள் அனைவருக்கும் நெய்தல் இயக்கம் சார்பிலும் இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறி வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ நேற்றைய நிகழ்வு இன்றைய வரலாறு, நாளைய வரலாறு. வரலாறு படைப்பது மனிதர்கள் மட்டுமல்ல, மலர்களும் கூடத்தான். ஆம், மரத்தடி மேடை என்ற நூலை சரித்திரம் படைப்பதற்காக இப்பொழுது வெளியிடப்படுகிறது. இந்த மாபெரும் நூலினை வெளியிடுவதற்காக திருமதி வளன் சந்திரா அவர்கள், கூத்தன்குளி மண்ணை சார்ந்தவர்கள், ராய் அகாடமி என்ற நிறுவனத்தை தமிழ்நாட்டில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நிறுவி 1000க்கும் மேற்பட்ட காவலர்களை உருவாக்கிய பெருமை அன்னார் அவர்களை இந்த நூல் வெளியிடுவதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து அந்த நூலினை பெறுவதற்காக
சிறந்த ஒரு கால்பந்து வீரர், தொழிலதிபர், நெய்தல் அதற்கு முன்பதாக ஞானதுதன் ஆசிரியராக, பன்னிமை இதழ் பொறுப்பாசிரியராக, இதய தாகம் பொறுப்பாசிரியர், கல்வியலில் முனைவர் பட்டம் பெற்ற பொதுநிலையினர் பொறுப்பிற்கு வரவென்ற ஆர்வம் கொண்டவர், நமது பனிமை தாயினுடைய பேராலயத்தினுடைய அதிபர், பாசத்திற்குரிய தந்தை அருள்முனைவர் குமாரராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். இந்த விழாவுக்கு தலைமையேற்றிருக்கிற அருட்தந்தை சாத்தை செல்வராஜ் அவர்களே, இந்த மேடையில் வீற்றிருக்கிற சான்றோர்களே, இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள். இந்த நாளுக்காக பலரும் ஆவலோடு காத்திருந்தோம். திரு கலாபன்வாஸ் அவர்கள் இந்த விழாவை விட இன்னும் பல சிறப்பான விழாக்களுக்கு தகுதியுடையவர்கள். இருப்பினும் பல சூழ்நிலையை முன்னிட்டு, கொரோனாவையும் சேர்த்து பல சூழ்நிலையை முன்னிட்டு இந்த விழா இன்று நடைபெறுகிறது. காரணம், ஏப்ரல் மாதத்திலேயே அவருடைய பிறந்தநாள் வந்துவிட்டது. அப்பொழுதே அந்த விழாவை வைக்க வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் இறைவனுடைய திருவிழம் இன்று வைக்க வேண்டும் என்று இருந்திருக்கிறது. முதலாக அவர்களுக்கு இந்த பாராட்டு சாங்க வேண்டும் என்று அருள் தந்தை சாத்தை செல்வராஜ் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். 90 அகவை கண்ட மாமனிதர் மேன்மைமிகு கலாபன்வாஸ் அவர்கள். கைதட்டுங்க. திருப்பாடல் 90 சொல்கிறது, மனிதரின் வாழ்நாள் 70 ஆண்டுகள், வலிமையுடையோருக்கு 80. 90 பற்றி அவர்கள் சொல்லவே இல்லை. 90 என்பது மாபெரும் வலிமை. அந்த 90ஐயும் கடந்து திரு கலாபன்வாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே 90 அகவை கண்ட மாமனிதர் மேன்மைமிகு கலாபன்வாஸ் அவர்கள் விமானப்படையில் 36 ஆண்டுகள் கம்பீரமாக பணியாற்றியவர்கள். கைதட்டுங்க. அவர்களுடைய அந்த விமானப்படை அனுபவங்களில் ஒன்று, திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் சென்னை வந்தபோது அந்த விமானப்படையின் சார்பாக அவர்களை வரவேற்கின்ற அந்த லியாசன் ஆபீசர் என்கிற பணியை அவர்கள் செய்தார்கள் என்று அவர்கள் பெருமிதத்தோடு குறிப்பிட்டுள்ளார்கள். மூன்றாவதாக, எழுத்துலகில் 75 ஆண்டுகள். கைதட்டுங்க. எழுத்துலகில் 75 ஆண்டுகள் என்பது யாருக்குமே கைகூடாத ஒன்று. 75 ஆண்டுகள் ஒருவர் எழுதி கொண்டே இருக்கிறார் என்றால், அப்படி ஒரு மனிதர் நம்முடைய தமிழகத்திலே வேறு யாரும் இருப்பார்களா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறிதான். ஒருவேளை கி ராஜநாராயணனாக இருக்கலாம். அவரும் மிக மூத்த வயதில் அவர் காலமானார். எழுத்துலகில் 75 ஆண்டுகள் அவர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுதும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். மறைமாவட்ட பணிகளில் 34 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார்கள். இதற்கு கைதட்டலாம். இந்த மறைமாவட்டம் அவர்களுக்கு பல்வேறு தளங்களில் கடமைப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு கருத்தாளராக, ஒரு பயிற்சியாளராக, ஒரு ஆசிரியராக, உருவாக்குனராக, பல பணிக்குழுக்களில், குறிப்பாக திருமணம் தொடர்பான பயிற்சிகள், குடும்ப நல பயிற்சிகள், பொதுநிலையினருக்கான பயிற்சிகள் என்று பல ஆண்டுகள், 34 ஆண்டுகள் இந்த மறைமாவட்ட பணிகளிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அடுத்து திருமண தயாரிப்பில் 29 ஆண்டுகள் அவர்கள் அந்த மலரும் மனவுறவு என்கிற நிகழ்ச்சியில் மட்டுமல்ல, திருமணம் பற்றிய நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய அந்த கையேடு தான் தமிழகம் முழுவதுமே பயன்படுத்தப்பட்டது. ஆகவே திருமண தயாரிப்பில் 29 ஆண்டுகள். நிறைவாக இந்த விழாவை இங்கே நடத்துவதற்கு ஒரு காரணம், அவர்கள் பனிமயம் இதழ், நம்முடைய பனிமய மாதா திருத்தலத்தில் 2000வது ஆண்டில் அந்த பனிமயம் என்கிற பனிமய தாயின் புகழை பறைசாற்றுகிற ஒரு இதழ் தொடங்கப்பட்டது. அதை தொடங்குவதற்கு ஒரு காரணமாக இருந்த சுரேஷ் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அன்று முதல் இன்று வரை 21 ஆண்டுகள் அவர்கள் இந்த பனிமய இதழில் தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கிறார்கள். ஆகவே அனைத்தையும் இணைத்து சேவை புரிந்தமைக்காக பாராட்டி நற்சான்று வழங்கப்படுகிறது. இந்த பாராட்டு சான்றிதழ் வழங்குமாறு தந்தை சாத்திய செல்வராஜ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த முகக்கவசத்தை கொஞ்சம் எடுத்து விடலாம். எல்லாம் கைதட்டுங்க. அன்புக்குரியவர்களே, இன்னும் சில வாழ்த்துக்கள், இன்னும் சில வாழ்த்து சொற்கள் நான் பேச விரும்புகிறேன். அவளை பற்றி நிறைய பேசலாம். இருப்பினும் இங்கே இருக்கிற சூழலையும் நேரத்தையும்
பயன்படுத்தி கருத்தில் கொண்டு நான் ரொம்ப நேரம் பேச விரும்பவில்லை. அவர்களுக்கு 90 வயது, எனக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு 30 ஆண்டுகள். 2001 அல்லது 2002 நான் கால்டுவெல் காலனியில் உள்ள பொதுநிலை பணியகத்தில் அருள் தந்தை ஆர்த்தர் ஜேம்ஸ் அவர்களுடைய உதவியாளராக நான் இருக்கும் பொழுதுதான் திரு கலாபன் அவர்களை முதலாக நான் சந்தித்தேன். அன்று தொடங்கிய இந்த பயணமும் உறவும் 30 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்திருக்கிறது. பல நினைவுகள், பல மகிழ்ச்சியான செய்திகள். எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கிறது. அங்கே நான் கால்டுவெல் காலனி பொதுநிலை பணியகத்தில் இருந்த பொழுது ஒரு முறை சிப்பிகுளம், அவங்களுடைய சொந்த ஊர், அங்கே ஒரு ஜப பயிற்சி, ஒரு நாள் பயிற்சி ஒன்று வைத்தோம். நான் தான் அப்பொழுதே எனக்கு இந்த மக்களை இறை புகழ்ச்சி போன்ற ஜபங்கள் எல்லாம் பயிற்சி கொடுப்பதற்கான ஆர்வம் இருந்தது. அப்பொழுது சிப்பிகுளத்திற்கு நான் திரு கலாபன் அவர்களும் போனோம். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கோ நம்ம தெரியல, மோட்டார் சைக்கிளில் நான் அவர்களை கூட்டிக் கொண்டு போனேன். அப்பொழுது அவர்களுக்கு 60 வயது இருக்கிறது என்று நிதானமாக நான் மோட்டார் சைக்கிளில் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தேன். இது 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களுக்கு 60 வயது இருக்கும் பொழுது. கடந்த ஆண்டு அவர்கள் ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார்கள். எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். 2 வீலர்ல வந்தேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆகவே அந்த ஒரு நினைவு எனக்கு இன்னும் இருக்கிறது. சிப்பிகுளம் அவருடைய சொந்த ஊரில் அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் மெமரிஸ் அவர்களோடு எனக்குள்ள உறவிலே. அவர்களை நான் மோட்டார் சைக்கிளில் கூட்டி கொண்டு போய் மோட்டார் சைக்கிளை திரும்பி கொண்டு வந்து தூத்துக்குடியில் விட்ட நினைவு எனக்கு இருக்கிறது. அதன் பிறகு ஞானதூதன் ஆசிரியராக நான் 6 ஆண்டுகள், சரியாக சொல்வதென்றால் 75 மாதங்கள் நான் ஆசிரியராக பணியாற்றினேன். 75 மாதங்களும் திரு கலாபன் வாசர் அவர்கள் எழுதினார்கள். இது கைதட்டலாம். 75 மாதங்களும் 4 பேர் எழுதினாங்க. பூமா ராசமணி, திரு முல்லையம்பர்க் பான்சி, திரு கலாபன் வாஸ் அவர்கள். அதை அவர்கள் இல்லாமல் நான் எங்கே எல்லாம் ஆசிரியராக இருக்கிறேனோ அங்கே எல்லாம் கலாபன் வாஸ் அவர்கள் இல்லாமல், எழுத்து இல்லாமல் அது வருவதே கிடையாது. ஆகவே நான் ஞானதூதன் இதழாசிரியராக இருந்திருக்கிறேன், இதய தாகம் இதழாசிரியராக இன்றும் இருக்கிறேன். இன்றும் அவர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். பணிமயம் இதழில் நான் ஆசிரியராக இருக்கிறேன், அவர்கள் இன்றும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது அது மட்டுமல்ல, 1998 கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி என்று முதலாக ஒரு சிறிய அமைப்பை தொடங்கினோம், ஆயர் அமல்நாதருடைய அனுமதியோடு. அப்பொழுது என்னை அதற்கு பொறுப்பாளராக போட்டார்கள். அப்பொழுது ஒரு செய்தி மடல், செய்தி ஏடு ஒன்று மாதந்தோறும் அலை ஓசை என்று ஒரு சிற்றேடு, அதை அச்சடித்து ஒவ்வொரு கடலோர ஊர்களுக்கும் அனுப்பினோம். அதற்கு நான் திரு கலாபன் வாஸ் அவர்களை தான் ஆசிரியராக போட்டிருந்தேன். 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அலைவோசை இதழ் என்னிடம் எதுவுமே கிடையாது. நான் அவங்ககிட்ட கேட்டேன், அது உங்ககிட்ட காப்பி இருக்குதான்னு கேட்டேன். அவங்ககிட்ட இருக்குது. அவர்கள் ஒரு கலை களஞ்சியம், அவங்க வீட்டில் நிறைய புத்தகங்கள் இதழ்கள்லாம் இருக்குது. ஆகவே 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அலைவோசை என்ற ஒரு கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான ஒரு மாத சிற்றேடு வெளியிட்டோம். நான் தான் வெளியீட்டாளர், அவர்கள் தான் ஆசிரியர். அந்த பணியும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. 75 ஆண்டுகள் ஞானதூதனில் அவர்கள் பணியாற்றினார்கள். அதன் பிறகு 2005 இன்று வரை நான் இதயத்தாகம் இதழினுடைய ஆசிரியராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அவர்கள் எழுதுகிறார்கள். பணிமயத்திலும் நான் கேட்டுக்கொண்டேன், இந்த 20 ஆண்டுகளை இந்த வரலாற்றை ஒரு மீள்பார்வை செய்து எழுதுங்கள், அதை தொடர்ந்து செய்து கொள்கிறார்கள். ஒரு மனிதர் எவ்வளவு ஆற்றல் மிக்கவராக இருப்பார் என்பதற்கு மிக சிறந்த எடுத்து திரு கலாபன் வாஸ் அவர்கள். காரணம், ஒருபோதும் ஒரு கட்டுரையை அவர்கள் தாமதமாக தந்ததே கிடையாது. நீங்க கைதட்டலாம். 75 ஆண்டுகள் எழுதியிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் எந்த ஒரு ஆசிரியரும் லேட் ஆயிட்டு தாங்க அப்படின்னு ரிமைண்ட், நினைவூட்டல் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. அவருக்கு நாம் சொல்வதற்கு 1 நாள் 2 நாள் முன்னக்கூட்டியே எழுதி விடுவார்கள். இன்று வரை அவர்கள் கையால் தான் எழுதுகிறார்கள். நாம் எல்லாம் கம்ப்யூட்டரில் எழுதுகிறோம், அவர்கள் இன்று வரை கையால் தான் எழுதுகிறார்கள். இன்னும் முத்தான கையெழுத்து, இன்னும் வாசிப்பதற்கு மிக அருமையான ஒரு கையெழுத்து. ஆகவே அவர்களுடைய பெருமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இது எனக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு. அது மட்டுமல்ல, 2003ஆம் ஆண்டு ஞானதூதனுக்கு பவள விழா கொண்டாடினோம். 75வது ஆண்டு நிறைவு ஞானதூதனுக்கு. நான் அப்பொழுது சென்ட் தாமஸ் பள்ளியிலே முதல்வராக இருந்தேன். இங்கே ரத்னாஸ் ஃபாதர் இருந்தார்கள். ஆகவே 2003 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி பனிமய மாதா திருவிழா முடிந்த அடுத்த நாள் அந்த வளாகத்திலே ஒரு மேடையை போட்டு ஞானதூதனுடைய பவள விழா 75 ஆண்டுகள் நிறைவு விழா கொண்டாடினோம். அதில் 4 ஆயர்கள் கலந்து கொண்டார்கள். ஆயர் தாமஸ் ஆண்டகை, ஆயர் அம்ப்ரோஸ் ஆண்டகை, ஆஸ்திரேலியாவில் வந்த ஆயர் பேராயர் ஹிக்கி போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள்.
அந்த நிகழ்ச்சியிலே 3 பேருக்கு ஞானத்துதன் விருதுகள் வழங்கினோம். முல்லையம் பர்க்மான்ஸ், திரு கலாபன் வாஸ், திருமதி ஹெலன் ஞானப்பிரகாசம். ஆகவே எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் அது தகுதியானது. இன்னும் அதிகமாக கொடுக்கலாம், இன்னும் அதிகமாக அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். எனவே இந்த நாளில் உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களுடைய பெருமைகளை பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து உடல் நலமும் மன வலிமையும் ஆன்ம ஆற்றலும் உட்காருங்க ஆன்ம ஆற்றலும் தந்து 100 ஆண்டுகள் காண வேண்டும், அந்த 100ஆண்டு விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. தகுதியான மனிதர் வாழ்த்தினாலும் தந்தையருடைய குறிக்கோள் அல்ல. திருப்பாடல்களுக்கெல்லாம் வடிவம் இசை மீட்டிய பெருமை நமது முனைவர் தந்தை அவர்களுக்கு உண்டு. எனவே பாசத்திற்குரிய அதிபர் தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த பாராட்டுகளை கரவோசை மூலம் தெரிவித்து மகிழ்கின்றோம். காற்றில் ஒரு கட்டுமர பயணம் என்றாலே இனிதுதான். அதிலும் காற்றில் ஒரு கட்டுமர பயணம் என்பது அதிலும் மேலானது. காற்றில் ஒரு கட்டுமர பயணம் என்ற நூல் இன்று பிறந்திருக்கின்றது. முத்தான ஒரு நூலாக வருகின்றிருக்கின்ற வஉசி துறைமுகத்தில் ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி, அன்னை கேஸ் உரிமையாளர், கோரமண்டலத்தில் பல்வேறு பொறுப்புகள் ஏற்று இப்பொழுது தலைவராக இருக்கின்ற திருவாளர் பகத்சிங் அவர்கள் இந்த கட்டுமர பயணம் காற்றில் என்ற நூலை வெளியிடுகிறார்கள். அன்னார் அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். அதனை பெறுவதற்காக திருவாளர் பிச்சை அவர்கள் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். சிப்பி குளத்திலிருந்து வருகின்றிருக்கிறார்கள். இதுபோன்று சரித்திரம் படைக்கின்ற நூல்களை இளைய தலைமுறைகளும் உருவாக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த நேரத்தில் வாழ்த்து, இளைய தலைமுறையுடைய இதயத்தில் இடம்பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி மகிழ்கின்றோம். நூல் சிறப்படைவை. நூல் இதனை திருவாளர் பிச்சை அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். நூலை வெளியிட்ட திருவாளர் சமூகத்தின் வரலாற்றினை மறையுறையாக உரைக்க சொல்வதில் தந்தைக்கு ஈடு யாரும் இல்லை. சமூக அக்கறை கொண்டவர்கள் எந்த நேரத்தில் எந்த உதவி கேட்டாலும் நம்மோடு இந்த நூலினை வெளியிடுவதில் பெருமை கொண்டு அதற்கான அறிமுகரை ஆற்ற அருட்தந்தை ஜான் சுரேஷ் அவர்கள் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் அன்னார். அருமையான மாலை வேளையிலே அன்னையினுடைய மடியிலே அற்புதமான ஒரு விழா, ஆச்சரியமூட்டும் ஒரு விழா. இந்த விழாவின் நாயகன் திருவா காற்றில் ஒரு கட்டுமர பயணம் என்ற ஒரு புத்தகம் மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, மிக அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய மதிப்புரை முனைவர் பிரான்சிஸ் அவர்களாலும் முத்தலாங்குறிச்சி காமராஜ் அவர்களாலும் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவருமே மிகப்பெரிய எழுத்தாளர்கள், சொற்பொழிவாளர்கள், சிந்தனைவாதிகள். இந்த புத்தகத்தை பற்றி மிக தெளிவாக அருமையாக அவர்கள் மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். அவர்களோடு நானும் இதை ஒரு திறனாய்வு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதில் பெருமையடைகிறேன். இந்த புத்தகம் 246 பக்கங்கள் கொண்டது, 37 அத்தியாயங்கள் கொண்டது. ஒவ்வொன்றும் ஒரு முத்துதான். புத்தகத்தை திறனாய்வு செய்யக்கூடாது. இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்யக்கூடாது, மாறாக திரளாக வாசிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்யக்கூடாது, மாறாக திரளாக வாசிக்க வேண்டும்.
இதை புத்தகம் என்று நான் சொல்ல மாட்டேன். இதை அனுபவ களஞ்சியம் என்று சொன்னால் அது மிகையாகாது. என்சைக்ளோபீடியா ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதனுடைய எழுத்தாளர் திருவாளர் கலாபன் வாஸ் அவர்களை கலாபன் வாஸ் என்று சொல்வதை விட சகல கலாபன் வாஸ் என்று சொல்லலாம். இந்த புத்தகத்தை வாசித்த பின்புதான் இந்த புத்தகத்தை பண் என்றால் பல வாஸ் அவ்வளவு அருமையாக அவ்வளவு நேர்த்தியாக இந்த புத்தகத்தை அவர் வடிவமைத்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் கற்பனையில் உதித்தது அல்ல, இது கற்பனையில் உதித்தது அல்ல, அதனுடைய தொகுப்பு. எனவே இது இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாக்கப்பட வேண்டிய புத்தகம், மாணவ மாணவிகள் கற்றுத் தெளிய வேண்டிய புத்தகம், கல்லூரியில் பாடமாக்கப்பட வேண்டிய புத்தகம். இதில் ஒரு சில விடயங்களை தெளிவாக சொல்லுகிறார். நடைபயிற்சியை பற்றி பேசுகிற போது நடைபயிற்சி எவ்வளவு முக்கியம் என்று பேசுகிற பேச்சிலே வாழ்க்கை நடையும் முக்கியம் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். இவர் சிப்பிக்குளம் முதல் புளியம்பட்டி, நாகலாபுரம், தூத்துக்குடி, மணப்பாடில் தான் படித்தார். மணப்பாடு பழைய மணப்பாடு என்று பல்வேறு இடங்களுக்கு நடந்தே சென்றிருக்கிறார். அவருடைய இந்த நடை பயணத்தை பற்றி பேசுகிற போது போகிற போக்கில் ஒரு கருத்தை ஆணித்தரமாக சொல்லி செல்லுகிறார். புறந்தள்ளப்பட்டவர்கள் தான் தாகம் தீர்த்தார்கள். இவங்க ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது நடைபயணம் போகிற போது தாகம் எடுக்கும். தண்ணீர் கொடுக்க அவர்கள் கிராமங்கள் வழியாக செல்லுவதால், அந்த கிராமங்களில் பல சேரியாக இருப்பதால், சமூகத்திலிருந்து புறந்தள்ளப்பட்டவர்கள் இருப்பதால், இவர்களுடைய தாகத்தை தீர்த்தவர்கள் யாரெல்லாம் சமூகத்தில் இருந்து புறந்தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறார்களோ அவர்கள்தான் என்று அருமையாக இச்சமூக நிலையை சுட்டி காட்டுவதோடு ஒரு சிந்தனை தூண்டுதலையும் செய்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த சமூகம் ஏதோ ஒரு தாகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த தாகத்தை தீர்க்க வேண்டும் என்றால் புறந்தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் மையத்திற்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகத்தின் தாகம் தீரும் என்பதையும் சொல்லாமல் சொல்லி செல்கிறார். இவர் எல்லா இடத்துக்கும் நடந்தே போனவர். அடைக்கலாபுரத்துக்கு மட்டும்தான் ட்ரெயின்ல போனார். ஏன்னா இவங்க அப்பா அடங்கா பிடாரின்னு தான் கூப்பிடுறேன். இந்த அடங்கா பிடாரிய அடங்க வைக்கிறதுக்கு ஒரு மைனர் ஜெயில் மாதிரி ஒரு இடத்துல போய் போடணும்னா அது அடைக்கலாபுரம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் நடந்து போகும்போது நல்லா இருந்தாரு. ஆனா அடைக்கலாபுரத்துக்கு மட்டும் எதுல போறாரு? ட்ரெயின்ல போறாரு. முதன்முறையா போறாரு. நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல, முதன்முறையா ட்ரெயின்ல போவோம், தொடர் வண்டியில போகும்போது ஒரு நல்ல அனுபவம். ஆனா சிரிக்க முடியாத அனுபவத்தோடு செல்லுகிறார். காரணம், உள்ள போட்டு பூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு அடங்கா பிடாரியினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது தன்னை பற்றியே எழுதுகிறார். சிறு வயதில் தான் எப்படி தந்தை மறைந்து விடுகிறார். இலங்கையில் இருந்து டெலகிராம் வருகிறது, அதை வாங்கியவர் அவர்தான். அதில் எழுதியிருந்ததை புரிந்து கொள்ள முடியாத வயதில் இருந்த காரணத்தினால், 13 வயது என்று நினைக்கின்றேன், அந்த வயதில் அதுவரைக்கும் தந்தையை அறியாத, தந்தையை புரியாத தனையன் அந்த நிமிடத்திலிருந்து ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்வை ஆரம்பிக்கிறான். அந்த வாழ்வுதான் இன்று வரை அவரை உந்து செலுத்தியாக முன்னேறி செல்ல வழிவகுக்கிறது என்பதை மிக அருமையாக கோடிட்டு காட்டுகிறார். இரண்டாவதாக, ஒவ்வொரு அனுபவங்களாக கூறுகிற போது பிற மதத்தை பற்றிய தன்னுடைய சிந்தனையையும் அதில் சேர்த்து சொல்லுகிற போது, எனக்கு அப்பொழுது அந்த புத்தகத்தை வாசித்த பின்புதான் புரிந்தது, கிருஷ்ணன் என்ற அந்த இந்து கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய நிறம் என்ன? நீல நிறம். கிருஷ்ணன் ஏன் நீல நிறத்தில் இருக்கிறார் என்ற கேள்வியை நான் ஒருபோதும் எழுப்பியது கிடையாது. ஆனால் ஒரு புத்தகத்தை வாசித்த பின்புதான் தெரிந்தது, கிருஷ்ணனின் நீல நிறம் என்பது எங்கும் பரவி இருக்கும் இறைமையை குறிக்கிறது என்று சொல்லுகிறார். எங்கும் குறிக்கிறது என்று சொல்லுகிறார். அதை இவருக்கு சொல்லிக் கொடுத்ததே இவருடைய நண்பர் தான் என்று அதில் குறியிட்டு காட்டுகிறார்.
அதே மாதிரி இன்னொரு அனுபவத்தை சொல்லுகிறார். பசிபிக் கடலில் காத்திருந்த இளைஞர்கள், ஒரு 3 இளைஞர்கள் கடல் பயணம் மேற்கொள்கிறார்கள். அவர்கள் சென்ற படகு கோளாறாகி விடுகிறது. பசிபிக் கடல் பல மைல்கள் கிலோமீட்டர்கள் ஆழமான கடல். அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்த அந்த இளைஞர்களுக்கு கருணை மழை பிரசன்னத்தை அவர் எடுத்து எம்புகிறது. மிக அருமையாக இருந்தது. என் மனம் கவர்ந்தது. இப்பொழுது மெஜரா கோட்ஸுக்கு முன்னால ஒரு அந்த பூங்கா பேர் என்ன? நேருஜி பூங்கா. அந்த பூங்கா ஒரு காலத்தில் போர்க்காலத்தில் பதுங்கு குழிகளாக இருந்த இடம். பதுங்கு குழிகளாக இருந்த இடம். அந்த பூங்காவினுடைய உண்மையான பெயர் என்னன்னா இருக்கும், டேக் தி எனிமி இன்டு சர்ப்ரைஸ். அது போர் வீரனுக்கு மட்டுமல்ல, நம்முடைய பார் வீரர்களுக்கும் அது தேவையான ஒன்றாக இருக்கிறது. லால் பகதூர் சாஸ்திரி முதல் லாலா மிட்டாய் கடை அவருடைய அனுபவம் அங்கே பகிரப்பட்டிருக்கிறது. பேட்ரன் டேங் முதல் பேட்ரியாட்டிசம் வரை அவருடைய அனுபவம் அங்கே வெளிச்சம் காட்டப்பட்டிருக்கிறது. கழிவறை முதல் கல்லறை வரை கருத்தா எழுதியிருக்கிறார். ஒரு சொல்லாடல், கம்பங்கதிரை கண்டால் கை சும்மா இராது, அத்தம் அவளை கண்டா வாய் சும்மா இராது. இந்த பழமொழியை உண்மையில நான் இப்பதான் அந்த புத்தகத்தை வாஸ்தவம் தான் கத்துக்கிட்டேன். கம்பங்கதிரை கண்டா கை சும்மா இராது, அப்படிதானே? அது அப்படி கொஞ்சம் வாயில போட சொல்லணும். அத்த மகளை கண்டா சும்மா இருக்குமா? உரிமை சுத்தல்லவா? அதே மாதிரி வட இந்தியாவில் நம்மளை எப்படி அழைப்பார்கள் என்றால் காலா மதராசி என்று அழைப்பார்கள். காலா என்றால் கருப்பு, கருப்பு மதராசி. அவன் கூப்பிடுகிற போது, சோப்ரா என்ற ஒரு இளைஞன் கூப்பிடுகிற போதெல்லாம் யாரை பார்த்து கூப்பிடுவான்? தம்பையா என்ற ஒருவரை பார்த்து கூப்பிடுகிறார். அவருக்கு கோபம் வரவில்லை, ஆனால் இவருக்கு கோபம் வந்தது. தம்பையா, அடுத்த முறை கூப்பிட்டால் ஒரு வம்பையா பண்ணி விடுவோமா என்று கேட்கின்றார். ஆனால் அந்த தம்பையா நாம் கருப்பாக இருப்பதற்கும் கடவுளுடைய படைப்பில் நமக்கு கொடுத்த சில குணாதிசயங்களை தமிழன் என்ற அந்த நிலையில் நான் கர்வம் அடைந்தேன். அதையும் இந்த நூலில் என்னால் வாசித்து தெளிந்தறிந்த முடிந்தது. அதே மாதிரி ஒரு முறை இவரோடு வேகமாக ஓடக்கூடியவர் ஒலிம்பிக் போட்டில கூட ஓடி முன்னிலையில் இருந்தார். அவரை ஃப்ளையிங் சிங் என்று அழைப்பார்கள். அவ்வளவு வேகமாக ஓடுவாராம். அப்ப அவர் ஒரு நாள் வீட்டில் படுத்திருந்திருக்கிறார். அவரை பார்க்குவது கேம்ப்ல படுத்திருக்கிறார். அவரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு பத்திரிகையாளர் உள்ளே போகிறார். பத்திரிகை உள்ள போகும்போது உள்ள அவர் படுத்திருக்க பார்த்துட்டு, ஓ ஐ ஆம் சாரி, ரிலாக்ஸிங் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எந்திரிச்சு நோ நெச்சுவை கலந்த உணர்வோடு அவருடைய எழுத்துக்கள், அனுபவங்கள் பகிரப்பட்டு இருக்கிறது. கனவில் நின்றவர்கள் கண்முன் கண்ட பரவசம், சங்கரா துணுக்கு பகிரப்பட்டிருக்கிறது. அடப்பனார் பேரன் முதல் பசாங்கே, அடப்பனார் பேரன் பசாங்கே முதல் நெய்தல் அன்றோ வரை, வலம்புரிஜான் முதல் வங்காள கவிஞர் வரை அவர் சந்தித்த அனைத்தன்மையாக அவர் எழுத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இதை வாசித்து நான் பரவசம் அடைந்தேன். அனுபவங்கள் தான் மக்களை புடமிடுகிறது என்றால், இந்த அனுபவ புத்தகம் இச்சமூக புடமிடக்கூடிய ஒரு ஆயுதம் என்பதை உணர்ந்து நிச்சயமாக இதை அனைவரும் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு என் உள்ளத்தில் எழுந்த ஒரு நெருடலையும் நான் இங்கே முன்னிலைத்து கரம் பிடித்த மனைவி மரிய ரத்ன எஸ்கிலின் பர்னாந்த் அவருடைய மறைவுக்கு பின்புதான் இந்த எண்ண ஓட்டங்கள், அனுபவங்கள் எல்லாம் எழுத்துக்களாக மாற்றமடைகிறது. நான் ஒரு வேண்டுகோளாகவே வைப்பேன், ஒரு காதல் காவியமாக உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையே இருந்த அந்த காதலை ஒரு காவியமாக நீங்கள் வடிக்க வேண்டும். நிச்சயமாக அதில் நல்ல அனுபவம் இன்னும் இருக்கும். இன்றைய இளைஞர்களுக்கு நிச்சயமாக அது வழி கொடுக்கும் என்பதை சொல்லியும், இன்னொன்று நெய்தல் நிலத்து கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் என்று சொல்லலாம்.
அல்லது நெய்தல் இலத்து எழுத்தாளர்களுக்கு அவ்வளவாக அங்கீகாரம் கிடைப்பதில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அங்கீகாரம் கிடைக்கிறது. எனவே நெய்தல் எழுத்தாளர்கள் சேர்ந்து இந்த கூட்டத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஒருவேளை இவருடைய பெயரில் ஒரு விருது ஒவ்வொரு வருடமும் வழங்க வேண்டும். அப்துல் கலாம் விருது இருக்கிறது, கலாபன் விருது என்ற ஒன்றை இந்த நெய்தல் நிலத்து எழுத்தாளர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கொடுத்து அலங்கரிக்க வேண்டும். அதுவே மறக்கப்பட்ட அல்லது அங்கே உரிய நேர்மையான மதிப்பாக இருக்கும் என்பதை உணர்ந்து இது ஒரு வேண்டுகோளாக உங்கள் முன்னால் வைத்து, இந்த புத்தகம் திறனாய்வு செய்யப்பட வேண்டியதல்ல, திரளாக வாசிக்கப்பட வேண்டியது. இது புத்தகம் அல்ல, இது ஒரு அனுபவ களஞ்சியம். இதை அத்தனை பேரும் வாசிக்க வேண்டும், அத்தனை பள்ளிகளிலும் வாசிக்கப்பட வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி. சிறந்ததொரு வாழ்த்துரை வழங்கிய பாசத்திற்குரிய தந்தை அவர்களுக்கு நன்றி. ஆங்கிலத்தில் சொல்வது appreciation is the strongest weapon in the world to make changes. அதுபோல பாராட்டுபவர்களும் பெருமை அடைவார்கள், பாராட்டுபவர்களும் பெருமை அடைவார்கள். அந்த வகையில் நமது விழா நாயகரை பாராட்டி இந்த பாடலை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் திருவாளர் அமிர்தராஜ் அவர்கள் பாடலை எழுதி இயக்கி இப்பொழுது விருந்தாக உங்களுக்கு வழங்குகின்றார்கள். வானம் கூட வசப்பட்டுண்டதேவும் கைகளில், வானம் கூட வசப்பட்டதேவும் வார்த்தையில், விமானம் கூட கட்டும் உழைப்பில் நின்றீரே, பேனாமையாலே வென்றீரே. வானம் கூட வசப்பட்டதேவும் வார்த்தையில், விமானம் கூட கட்டுண்டதேவும் கைகளில். பனியில் பல்லாண்டு கண்டீர், நாடக நடிப்பில் ஒப்பில்லைவும் போல் ஒப்பனை ஓவிய வர்மாவே அன்றோ. எழுத்தின் புனிதர் ஆன்சல்மென்ற இயற்பெயரை கொண்டிரே, பனிமய இதழ் கண்ட கலபா, முப்போரில் கலந்திட்ட வீரா. வார்த்தையில் விமானம் கூட கட்டுண்டதேவும் கைகளில். அகவை 90 அனுபவம் கொண்டு இளமை 19 படைப்பாக கண்டு
பவள விழா காணும் எழுத்து பயணம் கால் பதித்த இடமன்று தடம் பதித்த செயல் நன்று மனம் தந்தாய் மானூட பயிற்சி மனவாழ்வில் பற்றிட மகிழ்ச்சி கொள்ளுமே வானம் கூட வசப்பட்டதே வார்த்தையில் விமானம் கூட கட்டுண்டதே கைகளில் ஓயா உழைப்பில் நின்றீரே அலே வென்றீரே வானம் கூட வசப்பட்டதே வார்த்தையில் விமானம் கூட கட்டுண்டதே கைகளில். நன்றி. இடம் தரும் இனிய பாடலை நமது சிறப்பு விருந்தினருக்காக இங்கு வழங்கிய புத்தகத்தை வாங்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த புத்தகத்தினை மரத்தடி மேடை என்ற நூலை வெளியிடுபவர் திருவாளர் வளன் சந்திர அவர்கள். கரங்களை தட்டி நமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். புத்தகம் என்பது ஏதோ எழுத்துக்களையும் உருவமே அழிந்தாலும் புத்தகம் மட்டும் உயிரோடு இருக்கும். அந்த உயிர் தரும் புத்தகத்தை இதோ திருவாளர் மெரிண்ட் அவர்கள் பெற்றுக்கொள்ள வளன் சந்திர அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். பாராட்டுகள். எல்லோருக்கும் தெரிந்த பழமொழிதான், பூக்கடை கொண்டு விளம்பரம் தேவையில்லை, இருந்தாலும் மலர்களின் மனம் பற்றி நாம் அறிந்தாக வேண்டும். விழா நாயகர் திருவாளர் சாதனைக்குரிய கலாபன் வாஸ் அவர்களை அறிமுக ஆராய்ச்சி அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். மரம் என்றாலே ஒரு மகிழ்ச்சி இல்லையா? மரங்கள் மனிதர்கள் இல்லாமல் கூட உலகம் இருக்கும். உலகம் இருப்பது மிகவும் சிரம சாத்தியமான காரியம். இன்றைய நிலையில் சுவாசிப்பதற்கான சரியான பிராணவாயு ஆக்சிஜன் இல்லை, மரங்கள் இல்லை, அதனால பாதிப்பு என்றெல்லாம் அறிஞர்கள் சொல்கிறார்கள். நாமும் அனுபவத்திலே பார்க்கிறோம், கேட்கிறோம். இதுல இந்த ஆலந்தலை மிகவும் அருமையான ஒரு கடற்கரை கிராமம். இப்போது இருக்கக்கூடிய இந்த அடைக்கலாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அறநிலையம் ஒரு காலத்தில், துவக்க காலத்தில் ஆலந்தலையில் தான் ஆரம்பித்தார்கள். அங்கே இந்த கடல் காற்று அதிகமாக இருந்ததுனால சிறு குழந்தைகள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்ப அதனாலதான் அங்கிருந்து அந்த இடம் மாற்றினார்கள். இது என்னுடைய இளைய மகள் தேன்மொழி அடைக்கலாபுரத்தில் படிக்கும் பொழுது அவர்கள் கொடுத்த தகவல். அவர்களுடைய அந்த நூற்றாண்டு விழா மலரில் இதை பற்றி எழுதியிருக்கிறேன். நம்ம வாழ்வு பத்திரிகையில் இதை பற்றி எழுதியிருக்கிறேன். அந்த ஆலந்தலையில ஒரு அற்புதமான ஒரு இருதய அரசர் கெபி இருக்கிறது. அந்த கெபிக்கு மற்ற இடங்களை விட அதிக அளவில் ஒரு சிறப்பு தன்மை என்னவென்றால், அது ஒரு சமாதானத்தின் தூண் என்று நம்முடைய மறைமாவட்ட முதன்மை ஆயர் மேதகு பிரான்சிஸ் திவிர்சிஸ் ரோச் ஆண்டகை அவர்கள் அதை பற்றி சிறப்பாக சொல்வார்கள். அதாவது ஒரு காலத்தில் அங்கே ஒரு பிளவு ஏற்பட்டது அந்த கிராமத்தில். அந்த பாதிப்பின் காரணமாக நிறைய மக்கள் புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. உள்ளூரிலேயே இருக்கக்கூடியவர்கள் வீட்டிலேயும் சரியான ஒரு சுமூகமான உறவு முறை இல்லை. இந்த நிலையில அவங்க அந்த அப்போது இருந்த அந்த குருவானவர் அவர்களுடைய முயற்சியினால, அம்ப்ரோஸ் மிசியர் அவர்களுடைய முயற்சியினால அந்த கெபி முதல்ல உருவாக்கப்பட்டது.
அது இன்றைக்கு உங்களுக்கு தமிழகம் முழுவதுமாக மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் ஒரு பரவலான ஒரு புகழ்மிக்க ஒரு திருத்தலமாக இருக்கிறது. குறிப்பாக முதல் வெள்ளிக்கிழமை, தலை வெள்ளிக்கிழமை என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த முதல் வெள்ளிக்கிழமையில அங்க மக்கள் பல இடங்களில் இருந்து வந்து சந்திக்கிறார்கள். திரு இறுதி அரசரிடத்தில் அவர்களுடைய வேண்டுதலை சொல்கிறார்கள், பலனடைகிறார்கள். அந்த மாதிரி வருபவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பல இனத்து மக்களும் வருகிறார்கள். இஸ்லாமியர்கள் வருகிறார்கள், இந்துக்கள் வருகிறார்கள், அல்லது நம்முடைய பிரிந்த சபையினர் வருகிறார்கள். எங்கெல்லாமோ மருத்துவ சிகிச்சைக்காக போய்விட்டு அது பலன் கிடைக்கவில்லை என்று வரும் பொழுது யார் மூலமாக கேள்விப்படுகிறார்கள். திருச்செந்தூர் பக்கத்தில் ஆலந்தலை இருக்குது, அங்க ஒரு கெபி இருக்குது, அங்க போய் வேண்டிக்கிறங்க, அங்க உங்களுக்கு இந்த வேண்டுதல் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தகவல் கிடைக்கிறது. அந்த அனுபவத்தில் அங்கே நிறைய பேர் வர்றாங்க. இதையெல்லாம் அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரியவர் அலன் மைக்கேல், தமிழ் பண்டிதர், அவர் இதையெல்லாம் பார்க்கிறார், கேட்கிறார். வருபவர்கள் இடத்துல பார்த்தாலே தெரியும் இல்லையா, வெளியூருக்காரங்க அவங்க ரொம்ப உருக்கமாக கண்ணீரோடு வேண்டுதல் செய்துகிறார்கள். அவர் காத்திருக்கிறார். அவர்கள் வெளியே வரும்போது கேட்கிறார், என்ன, எங்க வந்தீங்க, என்ன வேண்டுதல், என்ன பிரச்சனை? அப்ப தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய குடும்ப பிரச்சனையோ அல்லது உடல் நல குறைப்போ இந்த மாதிரியான செய்திகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் இங்க வந்து இதுக்கு முன்னால வந்திருக்கிறோம். சில பேர் சொல்றாங்க, எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க எங்க வந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய மூதாதையர் கால குடும்பங்கள்லையும் நிறைய அனுபவங்கள், சில புதுமைகள் நடந்தவர்கள் இல்லையா, அதெல்லாம் இவர் கேட்டு அது தனக்குள்ள வச்சிருக்கல. இந்த எழுத்தாளர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, அவங்க நிம்மதியா தூங்கவே மாட்டாங்க. ஏதாவது மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொறி இருந்தாலே போதும், அது அவங்களுக்கு அங்க பெரிய அந்த உலகளத்துல துருத்தி உதற மாதிரி ஒதுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி இவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நபரையும் சந்திக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை அங்கே இருந்து வெளிவரும் இதய தாகம் என்ற பத்திரிகையில 38 ஆண்டுகளாக, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, அந்த பத்திரிகை தொடங்கிய நாளில் இருந்து 38 ஆண்டுகளாக அவர் மரத்தடி மேடை என்று அவர் எழுதி வந்தார். அப்ப அந்த மாதிரி காகுசாமி அவர்கள் அவர்தான் அந்த பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அந்த காகுசாமி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க இந்த மக்கள் வரக்கூடிய, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளை நீங்க இந்த பத்திரிகைகளை எழுதுங்க, அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர்கள் சொல்வதை கேட்டு இவங்க வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவங்க வீட்டமா சொல்றாங்க, சும்மா விரும்பினா எழுதிடாது, என்ன ஒரு தாத்தா பேர பிள்ளைகளுக்கு கதை சொல்ற மாதிரி எழுதுங்க, அப்ப அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும், அப்ப எல்லாரும் நல்லா சுவாரஸ்யமா வாசிப்பாங்க அப்படின்னு அவங்க வீட்டம்மா தான் சொல்லியிருக்காங்க. அதை வச்சுதான் இவர் 38 வருஷமா எழுதினார். அவருடைய அந்த செய்திகள் வெறுமன அந்த புதுமைகளை மட்டும் இல்ல, உலகளாவிய தகவல்களையும் அந்த ஒவ்வொரு முறையும் அந்த செய்திகளை கொடுக்கும் முன்னால அது விஞ்ஞான ரீதியானதோ அறிவியல் பூர்வமானதோ அல்லது புதிதாக கேட்ட ஏதாவது ஒரு தகவலையோ முதல்ல சொல்லிவிட்டு தான் அவருடைய அந்த புதுமை நிகழ்ச்சிகளை குறிப்பிடுவார். அது சில பேருக்கு நம்ப முடியாது. நிறைய பேர் அவருடைய புத்தகத்துல சொல்றாரு, ஒரு நேரம் ஒரு சிஸ்டர் அங்க வந்து இறங்கியிருக்கா பஸ் ஸ்டாண்ட்ல, அங்கிருந்து பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. ஐயா, நீங்க எழுதினாலும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் ரெகுலரா, அவ்வளவு கதை என்ன, கதை விடுற என்ன அப்படின்னு கேட்டிருக்கா சிஸ்டர். அப்ப கதை விடுறானா, உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்களே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா, அது நம்புற மாதிரி இல்லையா, நம்புற மாதிரி இல்லைன்னா இப்ப ஏசனிடமே கேட்கணும், இறுதி அரசர்கிட்ட இந்த மாதிரி நம்ப முடியாத புதுமைகள்லாம் செய்யறீங்களே அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் என்ன சொன்னாரோ, அவர் என்ன செய்தாரோ அதை இவர் வெளியே கொண்டு வந்தார். இந்த அருமை சகோதரர் அவங்க 38 ஆண்டுகளாக எழுதியது மொத்தம் 6 தொகுதி எழுதிட்டு இருக்காரு. 6 தொகுதியில வெளியிட்டத அவருடைய இப்போ சென்ற ஆண்டு அவர்கள் காலமாகி விட்டார்கள். இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, பொதுவாகவே தமிழ்நாட்டில் எழுத்தாளர்களுக்கு மதிப்பு கிடையாது. அவங்க அந்த காலத்துல பத்திரிகைக்கு எழுதும் பொழுது என்ன தெரியுமா போட்டிருப்பாங்க, விஷயதானம்
அதாவது அன்னதானம் சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி நீ எழுதுறதும் பிச்சை போடுறதாப்பா, காசு எதுவும் எதிர்பார்த்துறாத, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக முதல்லயே பத்திரிகைக்காரன் போட்டுருவான். விஷய தானம். அப்போ எழுத்தாளர்கள் விஷய தானம் செய்வார். அவர் தான் உட்காந்து எழுதணும், பேப்பர் வாங்கணும், இங்கு வாங்கணும், பேனா வாங்கணும், நேரத்தை செலவழிக்கணும், தபால் ஒட்டி போடணும், எல்லாம் இவருடைய செலவு தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு மதிப்பு இருக்கும், அவங்களுக்கு ஒரு சுய ஒரு மதிப்பு. நான் எழுதினது வந்திருக்கு பத்திரிகையில், இன்றைக்கும் நான் இத்தனை வருஷமா 75 வருஷமா எழுதிக்கிட்டு இருந்தா கூட இந்த மாதம் என்னுடைய நான் எழுதினது வந்திருக்கா அப்படி பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போலவே எழுத்தாளர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி. தாங்கள் எழுதியதை அச்சில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அவன் மட்டும்தான் மகிழ்ந்துக்கிட்டு இருந்த போதுமோ? அந்த ஊர் ஆட்களே கிடையாது. பாரதியார் எழுதினார்ல, அவர் செத்தார்ல, எத்தனை பேர் போனாங்க? 18 பேரா 20 பேரா சுடுகாட்டுக்கு போனது? அதே போல இவரும் இறந்தார். அவருடைய வாழ்நாளில் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்தார்களா தெரியாது. அவர் இறந்த போதும் அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை முழுமையாக கிடைத்ததா இல்லை அப்படின்னு தான் அவருடைய குடும்பத்தினர் மிகவும் வருத்தப்பட்டு சொல்வார்கள். இப்ப அவருடைய நினைவாக ஒரு 100 கட்டுரைகளை தொகுத்து அவருடைய மகனுக்கு ரொம்ப விருப்பம். ஒரே மகன் இந்த நிக்கிறாரு பாத்துக்கிறங்க, அலன் ஹார்டி. அது இது ஒரு குறப்பிரசவம். அவ அம்மாவை வயிற்றுல வச்சே இவர் சாவடிச்சிட்டாரு. அவங்க குழந்தை உண்டாயிருக்கும் பொழுது பெரிய பிரச்சனை. ஒரே நாள்ல 75 ஊசி போட்டிருக்காங்க டாக்டர். இவர் வயிற்றுல இருந்த போது எப்படியாவது காப்பாத்தணுமே, தாயாம் பிள்ளையும். அவங்களும் ஒரு ஆசிரியர் தான் அந்த அம்மா. ஐயாவும் ஆசிரியர், அம்மாவும் ஆசிரியர். இது ஒரே பிள்ளை தான், ஒரே மகன். கடைசியில பிரசவத்துக்கு முன்னால எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 8-8.5 மாசத்துல குறப்பிரசவமா இவர் பிறந்திருக்கிறாரு. அப்ப இவரு ஐயாவுக்கு அவருக்கு தகப்பனாருக்கு ரொம்ப விருப்பம். தன்னுடைய எழுத்துக்களை ஒரு தொகுப்பாக ஒரு புத்தகமாக அவருடைய வாழ்நாளை வெளியிட வேண்டும் என்று ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தார். ஆனால் அவருடைய சூழ்நிலை அதற்கு ஒத்து வரவில்லை. வாக்களித்தவர்களும் அவருக்கு கை கொடுக்கவில்லை. கடைசியில் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மகனுக்கு எப்படியாவது அப்பாவுடைய நினைவாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார். அப்போ 100 கட்டுரைகளை தொகுத்து எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். அதை படிச்சு பார்த்தேன். அப்ப 100ஐயும் போடுறதா இருந்தா ரொம்ப இதாகுமே, அதிக அளவில் பக்கங்கள் வரும், படிக்கிறவங்களுக்கு ஒருவேளை சோர்வு ஏற்படலாம். அப்ப தம்பி நெய்தலன்டோ அவங்களிடத்துல கலந்து பேசின போது 100 வேண்டாம், 50 போதும், 50 மட்டும் வெளியிட்டு நம்ம ஒரு புத்தகமாக வெளியே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு அந்த முறையில் தான் இந்த புத்தகம் வெளிவந்திருக்குது. அதான் மரத்தடி மேடை. அந்த புத்தகம் தேவையானவர்கள் அங்க கவுண்டர்ல இருக்குன்னு நினைக்கிறேன், இருந்து வாங்கிக் கொள்ளுங்கள். அதாவது இதுல திரு இறுதி அரசருடைய பக்தியை, அவருடைய அற்புதமான செயல்பாடுகளை, அவர் என்னதெல்லாம் செய்திருக்கிறாரு, எத்தனை மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நூலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதை வாங்கி பயனடையுங்கள். அவருடைய குடும்பத்தின் சார்பாக அந்த குடும்பத்தினருக்கு இந்த மன்றத்திலிருந்து நம்ம அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக எல்லாரும் ஒரு கரவொலி எழுப்பி அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிப்போம். நன்றி. நூலறிவு செய்த விழாநாயகருக்கு பாராட்டுகள். அடுத்ததாக நம்முடைய வருகின்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய திருவாரூர் பகத்சிங் அவர்கள் ஒரு சில மணித்துளிகள் வாழ்த்துரை. அன்பார்ந்தவர்களே, நான் அதிகமாக பேசணும்னாலும் முடியாது, தொண்டை கட்டி இருக்கு. அண்ணன் கலாபன் வாஸ் அவர்களோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்ட அந்த நிகழ்வை நான் அண்ணனுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நான் துறைமுக சபையில், கடற்துறையில் உதவி அதிகாரியாக இருக்கும்போது, 2
ஒரு மிளவை, அதாவது போயா என்று சொல்லுவார்கள், சேனலில் போடப்பட்டிருந்த போயா அருந்து போய் அது காற்றின் திசையில் போய் சிப்பி குளத்தில் போய் அடைந்து விட்டது. அண்ணன் ஊர் அதுதான். நாங்கள் கடற்கரை ஓரமெல்லாம் ஆள் அனுப்பி நான் தேடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது காது வழி செய்தியாக எனக்கு தவறான தகவல்களை தந்தவர்கள், சிப்பி குளத்தில் உள்ள வள்ளக்காரங்க போயாவில் கயிறை கட்டி இழுத்துட்டு சிப்பி குளத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, அதை அவங்க அங்கே கொண்டு போய் இரும்பா வெட்டி வித்துருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் தந்தாங்க. தவறான தகவல். ஆனால் நானும் அதை ஏன்னா நான் கடல்லையும் அங்கேயும் இங்கேயும் மூழ்குகின்றவர்களை வைத்து எந்த இடத்துலையாவது போயா மூழ்கி கிடக்கா என்று தேடி கொண்டிருந்த நேரம். அதனால அந்த வேகத்தில் உடனடியாக தகவல் தெரிந்த உடனே சிப்பி குளத்துக்கு உடனே ஜீப்பில் 4-5 பையங்களை விட்டுக்கிட்டு அங்கே போயிட்டேன். அங்கே போனால் அங்கே என்னுடைய மாமா, எனக்கு முறை மாமா பங்குச்சாமியாராக இருக்கிறார்கள் ஜான் சேவியர் சுவாமிகள். அவங்க போன உடனே என்னப்பா என்ன எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தேன். அதனால இப்படி உங்கள் ஆட்கள் போயாவை எழுதிட்டு வந்தாங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ப்ராப்பர்ட்டி, இது நீங்கள் உடனே தெரிவிக்க வேண்டாமா, நீங்களாவது இதை செய்ய வேண்டாமா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கிச்சனில், சாமியார் ரூமில் உள்ள கிச்சனில் போயிருக்கிற எங்களுக்காக காப்பி தயாரித்து கொண்டிருந்த ஒருவர் அங்கிருந்து வெளியே வர்றார். அவர் தான் அண்ணன் கலாபன் வாசம் அவர்கள். அப்போ நான் கொஞ்சம் எங்கள் மாமாட்ட கொஞ்சம் சட்டமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வெளியே வந்தவர்கள் இவங்களை நான் சந்தித்ததே கிடையாது. நான் இவங்க வெளியே உடனடியாக ஆங்கிலத்தில் நீங்கள் எந்த சட்டத்தின்படி எங்கள் மீனவர்களை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க, எந்த சட்டத்தின்படி இதை போயாவை உடனே நீங்கள் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும்னு சொல்கிறீங்க, எந்த சட்டத்தின்படி இங்கே உள்ளவங்க தெரிவிக்காததுக்கு அவங்க மேலே நான் பெரிய இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க அப்படின்னுட்டு ஆக்ஸ்போர்டு அகாடமி ரூல்ஸில் இங்கிலீஷில் பேசின ஒரு மனிதன் கிச்சன்ல இருந்து வந்தார், வெளியே வந்தார். நான் ஏற்கனவே புரோக்கன் இங்கிலீஷ்காரன், உங்களில் பல பேருக்கு தெரியும், நான் புரோக்கன் இங்கிலீஷ் பேசுகிறேன். அவர் பேசின இங்கிலீஷில் அப்படியே நான் அசத்து போயிட்டோம் பார்த்துக்கிறேங்க. அதுக்கு பின்னால் நான் சில விவரங்களை சொன்னேன். அதுக்கு பின்னால் அண்ணனுடைய உதவியோடையும் அருட்தந்தையினுடைய உதவியோடையும் அந்த போயாவை நான் கொண்டு வந்துட்டோம். அண்ணனோட மோதலோட ஒரு ஏற்பட்ட தொடர்பு உறவு 2000 நம்முடைய தங்கத்தேர் ஓடும்போது ஆயர் மேதக ஆயர் நம்முடைய மறைந்த ஆயர் பீட்டர் பெர்னாண்டோ அவர்கள் ஒரு விஷயம் சொல்லி இரவோடு இரவாக அழைத்து, மீண்டோவுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், இரவோடு இரவாக என்னை அழைத்து ஒரு விஷயத்தை தனியாக அவரும் அப்போதைய விஜியும் லொரன்சோ அடிகளார் இருந்தார்கள், அவர்களும் சொல்லி, நீங்க ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி பெற்ற தொண்டர் படையை உருவாக்கணும், போலீஸ்காரங்கள்லாம் இருப்பாங்க, இருந்தாலும் அந்த பயிற்சி பெற்ற தொண்டர்கள் தான் நம்ம தமிழக ஆயர் பேரவையினுடைய கூட்டம் இங்க நடக்கு, அந்த கூட்டத்துக்கும் நுன்ஷியோ வர்றாங்க, அவங்கள வரவேற்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் அனைவரையும் பாதுகாக்கிற பொறுப்பு இந்த தொண்டர்கள்ட்ட தான் இருக்கணும், போலீசார் அடுத்த வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன்படி நாங்கள் செயல்பட்டோம். செயல்படும் போது நுன்ஷியோ அவர்கள் வரும்போது அவர்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக அண்ணன் அவர்களை சின்ன கோயிலிலே அண்ணன் அவர்களையும் கேப்டன் தாமஸ் அவர்களையும் நிறுத்தி நம்முடைய மேதக ஆயர் அவர்கள், அவர் பிளையிங் ஆபிசர் கலாபன் வாஸ் என்றும் அவரை கேப்டன் தாமஸ் ஹார்பர் மாஸ்டர் என்றும் அன்று அறிமுகப்படுத்துவதற்கு நான் ஆயரிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அன்றுதான் எனக்கு மனதுக்கு ஒரு நிறைவாக இருந்தது. இதற்கு இடையில் பல சந்தர்ப்பங்களிலே அவரோடு நான் சந்தித்திருக்கிறேன், எனக்கு நிறைவாக இருந்தது. அவருக்கு ஒரு தகுதியான மரியாதை, தகுதியான இடத்தில் நாம்
வாங்கி ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டோம் என்ற ஒரு மன நிறைவு. அடுத்து இந்த புஸ்தகத்தில் உள்ளதில் ஒரு உண்மை சம்பவத்தில் நானும் அதில் ஈடுபட்டிருக்கிறேங்கிறத அண்ணனுக்கு தெரியப்படுத்துறதுக்கு விரும்புகிறேன். 1986 இப்போதைய புனிதர் நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் சென்னைக்கு வருகை தந்த பொழுது 2 பேர் ரேடியோவிலே வர்ணனை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் வலம்புரி ஜான் அவர்கள். வலம்புரி ஜான் அவர்கள் வர்ணனை செய்து கொண்டிருந்து மெரினா பீச்சிலே மாபெரும் கூட்டம், லட்சம் லட்சம் மக்கள் முன்னிலையிலே திருத்தந்தை அவர்கள் திருப்பலி ஆற்றுகிறார்கள். திருப்பலி ஆற்றும் போது எழுந்தேற்றத்தின் போது அவர் ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள், இது என் சரீரம், இது என் ரத்தம் என்று. அப்பொழுது வலம்புரி ஜான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த வர்ணனையிலே ரேடியோவிலே அவர் அதாவது இந்த அப்பத்தை இப்படி ஆசீர்வதித்தால், இந்த ரசத்தை இப்படி ஆசீர்வதித்தால் அது இறைமகன் இயேசுவினுடைய திருவுடலாக மாறுகிறது என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னார். அவர் ஒரு கிறிஸ்தவர். ஆகவே கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை என்னை போன்றவர்கள் மனதிலே இருத்தி கொண்டோம். அதன் பிறகு அவரை நான் வேறொரு மேடையிலே சந்திக்கும் போது, நான் இப்படி பேசுனீங்க அப்படின்னுட்டு சொன்னதில் நீங்க கிறிஸ்தவங்களா இல்லையா அப்படின்னுட்டு நான் கேட்டேன். எனக்கு அதை பற்றி ஞாபகம் இல்லைண்ணே. அப்படியே அந்த இதில் நான் ரொம்ப ஈடுபாட்டோட பேசியிருக்கும் போது ஏதோ தவறு வந்திருக்கும்னுட்டு அவர் ஈஸியாக கடந்து போயிட்டார் அதை. ஆனால் அண்ணன் அதை இங்கே பதிவு செய்திருந்தார்கள். ஆகவே அன்று அவர்கள் நம்முடைய திருத்தந்தை அவர்களை வரவேற்பதற்கும் திருத்தந்தை அவர்களை அழைத்து அனுப்பி வைப்பதற்கும் அண்ணன் அந்த பொறுப்பிலே இருந்திருக்கிறார்கள். அன்று நாங்களெல்லாம் அந்த ஸ்பென்சர் கட்டிடத்திலே ஓரமாக நின்று திருத்தந்தையை கண்ணாடி கூண்டுகளை வைத்து கொண்டு போனதை பார்த்து கொண்டு நின்று விட்டு பூசைக்கு சென்றவர்கள். அந்த அளவுக்கு அண்ணனுடைய மதிப்பு, மரியாதை, அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய உத்வேகம், எல்லா விஷயங்களும் இதில் அடங்கி இருக்கிறது. தயவு செய்து உங்கள் ஒவ்வொருவரிடமும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, இது போன்ற புத்தகங்களை வாங்கி படியுங்கள். தயவு செய்து இந்த புத்தகங்களை வாங்கி படித்தால் இதிலே அறிவியல் மட்டுமல்ல, ஆராய்ச்சி கட்டுரைகள் மட்டுமல்ல, வரலாற்று சிறப்பு மட்டுமல்ல, வாழ்க்கை தரவுகள் மட்டுமல்ல, உலக வாழ்க்கையின் இயல்புகள் அனைத்தும் அடங்கிய ஆன்மீக அருட்பொழிவுகளுக்கான அத்தனை உணர்வுகளும் உள்ளடங்கிய புத்தகமாக இது இருக்கிறது. இதற்கு அணிந்துரை செய்துள்ளவர்கள் முனைவர் பிரான்சிஸ் மற்றும் முனைவர் காமராஜ் அவர்கள். இவர்கள் எல்லாம் சிறப்பான இதை செய்திருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள், படியுங்கள், படியுங்கள் என்ற வேண்டுகோளோடு இது போன்ற புத்தகத்தை அளித்த அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய அண்ணர் அவர்களுக்கு பாராட்டுகள். நம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மறைமாவட்ட முன்னாள் முதன்மை குரு, திருச்சி இறையியல் கல்லூரியினுடைய பேராசிரியராகவும் சமூக செயல்பாட்டிற்கு சொந்தக்காரராகவும் அமர்ந்திருக்கின்ற மனித உரிமை ஆர்வலர், பாசத்திற்குரிய தந்தை செல்வராஜ் அவர்களை தலைவர் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். விழாநாயகர் ஆன்செல்ம் வாஸ் என்ற கலாபன் வாஸ் அவர்களே, ஆன்செல்ம் வாஸ் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். அது ஏன் ஆன்செல்ம் வாஸ் என்ற தொடர்பு என்னவென்று கேட்டால், கத்தோலிக்க திருவையிலே எழுத்தாளர்களுடைய பாதுகாவலர் அவர். எனவே அந்த பெயரை தாங்கி ஆன்செல்ம் வாஸ் என்ற கலாபன் வாஸ் உண்மையிலே
அவரை கத்தோலிக்க எழுத்தாளருடைய பாதுகாவலரை பிரதிபலிப்பவராக நமது மத்தியிலே அவர் இன்று இருக்கின்றார். அவருடைய பெருமைகளை பற்றி ஏராளமாக நாம் சொல்ல முடியும். நேரம் கருதி சுருக்கமாக 2-3 விடயங்களை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பொதுவாக சொல்லுவாங்க, அனுபவமே ஆரம்பம், அனுபவமே அருமையான ஆசான் என இந்த அனுபவம் தான் நம்மை செயல் ஈடுபாட்டிற்கு இட்டு செல்கின்றது. இந்த அனுபவத்திலிருந்து தான் மாவோ சொல்வார், சித்தாந்தங்கள் இந்த அனுபவ யதார்த்தங்களில் இருந்துதான் வடிக்கப்பட வேண்டும். மேலும் இவ்வாறு வடிக்கப்பட்ட இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் சரியான சித்தாந்தங்களா என்பது மீண்டும் அனுபவத்திற்கு சென்று அங்கு செயல்படுவதாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். எனவே இந்த அனுபவங்களை நம்ம விழாநாயகர் அடித்தளமாக கொண்டு ஏறக்குறைய ஒரு 18 நூல்களை அவர் படைத்திருக்கின்றார். இந்த அனுபவமும் ஒரு தேடலாக அமைவதை நான் பார்க்கின்றேன். அதாவது வரலாற்றிலே ஒரு தேடலாக இது அமைகின்றது. காற்றில் ஒரு கட்டுமர பயணம் என்பதை நண்பர் தோழர் ஜான் சுரேஷ் அவர்கள் சொன்னார்கள். இது வரலாற்று பொக்கிஷம், பல அருமையான தகவல்களை தருகின்ற ஒன்று. ஒருவேளை நாம் இங்கே நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியாரை அடிவொற்றி தொடர்புபடுத்தி சொல்ல வேண்டும் என்றால், அவர் ஷூராமர் என்பவர் இந்த பிரான்சிஸ் சவேரியாரை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த வரலாறு எப்படி என்றால், ஷூராமர் என்பவர் இளைஞனாக இருக்கும்போது கொஞ்சம் உடல் நோய் பட்டு இருந்தார். அப்ப அந்த சமயத்தில் தான் கோவாவில் அந்த சவேரியாருடைய அந்த உடல் மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டது. அப்போ அவருடைய தாய் என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னா, பிரான்சிஸ் சவேரியார்கிட்ட, என்னுடைய மகன் இந்த உடல் நோயிலிருந்து குணம் பெற்றால் நான் உமக்கு என்னுடைய மகனை அர்ப்பணம் செய்வேன் என்று வேண்டிக் கொண்டார். மகன் என்ன வேண்டினார் என்றால், நான் உடல் நலம் பெற்றால் பிரான்சிஸ் சவேரியார் எங்கெல்லாம் பயணம் செய்தாரோ அங்கெல்லாம் பயணம் செய்து நான் அவருடைய நூலை, அவரை பற்றி நூல் எழுதுவேன் என்று சொன்னார். அருமையாக அந்த ஷூராமர் என்பவர் பிரான்சிஸ் சவேரியாரை பற்றி அருமையான செய்திகளை, வரலாற்று செய்திகளை திரட்டி பல அலகுகளில் நமக்கு தந்திருக்கின்றார். இப்படி ஒரு பெருமையை நான் கலாபன் பாஸ் அவர்களுடைய நான் பார்க்கின்றேன். இதே மாதிரிதான் நீங்க நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, இன்னொரு ஒப்பீடு சொல்ல வேண்டும் என்றால் தோ பரமசிவன் அவர்கள் இதற்கு முன்னால் பண்பாடு பற்றி ஒன்று எழுதியிருக்கின்றார். அந்த பண்பாட்டில் தோ பரமசிவன் அவர்கள் பண்பாட்டு அசைவுகள் என்ற ஒரு நூலை சாதாரணமாக அவர் அனுபவத்தில் பார்க்கின்ற அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் இருக்கிற பண்பாட்டை மிக அருமையாக அவர் தொடர்புபடுத்தி காட்டுகின்றார். அதுபோல இந்த சாதாரணமான நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு அதனுடைய வரலாற்று சிறப்புகளை மிக அருமையாக அவர் நமக்கு சொல்லி இருப்பதை நான் பார்க்கின்றேன். எனவே நான் இறுதியாக ஒன்று இங்கு கூடியிருக்கிறவர்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஜான் சுரேஷ் தோழர் அவர் இந்த மாதிரி ஒரு விடயத்தை சொன்னார். ஒருவேளை நாம் இவருக்கு செய்கின்ற ஒரு கைமாறு என்னவாக இருக்கும் என்றால், இவருடைய பேரிலே ஒரு அறக்கட்டளையை நிறுவி நமது இளைஞர்களுக்கு, ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நாம் ஒரு பயிற்சி தர வேண்டும். எழுத்தாளர் பயிற்சி. இன்றைக்கு யதார்த்தங்களை வைத்துக் கொண்டு எழுத்தாளர்கள் பயிற்சி பெற்று இன்றைக்கு இந்த சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கார்ல் மார்க்ஸ் சொல்வது போல ஒட்டுமொத்தமான சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் தான் நம்முடைய சமூகத்தினுடைய முன்னேற்றமும் அதில் தான் அடங்கி இருக்கிறது என்று சொல்வார். அந்த மாதிரி ஒரு அறக்கட்டளையை நாம் நிறுவி ஒவ்வொரு ஆண்டும் இந்த பரிசு கொடுப்பதோடு மட்டும் சிறப்பாக இருக்கும். பேராசான் கார்ல் மார்க்ஸ் சொல்வார், ஒரு கருத்து அது ஒருவனை ஆட்கொண்டால் அவனிலே ஒரு பௌதீக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்வார். அந்த பௌதீக மாற்றம் என்னவென்றால், அவனிடம் ஒரு அளப்பரிய சக்தியை,
நீராவி சக்தி போன்ற ஒரு அளப்பரிய சக்தியை உருவாக்கி அவனை செயலில் ஈடுபட வைக்கும் என்று சொல்வார். அவர் மட்டுமல்ல, நம்முடைய நாட்டில் அண்ணாதுரை கூட தான் சொல்லியிருக்கார், ஒரு கருத்து ஒருவரை ஆட்கொண்டால் அதனுடைய விளைவோ புரட்சி என்று சொன்னார். சில சமயங்களில் இந்த புரட்சிங்கிற வார்த்தையை கேட்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வன்முறை போல தோன்றலாம். ஆனால் புரட்சியினுடைய உண்மையான தன்மை என்னவென்றால், இவர் எழுதின இந்த பண்பாட்டு நூலோடு இணைத்து சொல்ல வேண்டும் என்றால், நாம் ஒரு பண்பாட்டு பின்னடைவில் இருக்கின்றோம். நமது பண்பாட்டு வரலாறை கூட நாம் இன்னும் தெரியாமல் இருக்கின்றோம். அதாவது இன்றைக்கு தொழில்நுட்ப விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் நம்ம அறியாம, நாம் அதில் ஈடுபடாமலே அது நமக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு காலையில நாம சென்னையிலிருந்து இலங்கைக்கு புறப்பட்டோம்னா அங்க போய் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இரவு நாம பார்த்துக்கிறோம். இது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி பார்த்துக்கங்க இல்லையா? அதுபோல தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதையும் புரட்சி என்று சொல்ல. ஆனால் பண்பாட்டு வளர்ச்சி என்பது அகத்தை சார்ந்தது. இது ஒரு மனமாற்றத்தின் அடிப்படையில் தான் வரும். ஒரு நாள்ல வந்து விடுற ஒரு விடயம் அல்ல. நாம் இந்த பண்பாட்டிலே வளர வேண்டும். அந்த பண்பாட்டு அந்த தன்னுடைய முந்திய நூலில் இந்த பண்பாடு பற்றி மிக அருமையாக கலாபன்வாஸ் ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். பெயரால் நான் மீண்டும் சொல்லுகின்றேன், ஒரு அறக்கட்டளை ஒன்றை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு இவ்வாறு ஒரு பயிற்சி தந்து நமது சமூகத்தினுடைய வரலாறு பண்பாடு இதையெல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்து அதனுடைய ஆணி வேர்களை நாம் இனம் கண்டு இந்த சமூகமும் முன்னேற வேண்டும், உலக சமூகமும். தேங்க்யூ ஃபாதர். வருகை தந்திருக்கின்ற நல்லுள்ளங்களை பாராட்டி மகிழ்கின்ற நேரம். விழா நாயகர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு உள்ளங்களை பாராட்டுகின்றார்கள். முதலாவதாக நமது விழாவிற்கு வருகை தரும் செல்வராஜ் அவர்களை பாராட்டி மகிழ்கின்றார்கள். அடுத்ததாக பனிமை தாயின் ஆலயனுடைய அதிபர் தந்தை அருள்முனைவர் குமாரராஜ் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகின்றது. கல்லூரி பேராசிரியரான அருள் தந்தை ஜான் சுரேஷ் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. திருவாளர் பிச்சை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து, திருவாளர் வளன் சந்திர அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. மதிப்பிற்குரிய பகத்சிங் அவர்களுக்கு விழா நாயகர் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றார்கள். அன்பிற்கினிய அண்ணன் திருவாளர் மெரிண்ட் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. திருமதி வலன்சியா சில்வேர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. எங்கும் முதன்மை எதிலும் முதன்மை என்ற இலக்கியத்திற்கு சொந்தக்காரர் பேராசிரியர் திருவாளர் பிரான்சிஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சென்ட் தாமஸ் முதல்வர் அப்பாஸ்கள் முதல் அழைக்கின்றோம். 13 புத்தகங்களுக்கு மேலாக எழுதி சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியார் மேல்நிலைப் பள்ளியினுடைய தமிழாசிரியரும் நெய்தல் ஆண்டோ என்ற பெருமையோடு புகழப்படுகின்ற அன்னார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. நெய்தல் ஆண்டோ அவர்கள் இப்பொழுது சிறப்பிக்கப்படுகிறார்கள். அன்னை கார்ட்ஸ் உரிமையாளர் அக்கா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து காற்றில் ஒரு கட்டுமரம் என்ற புத்தகத்தினுடைய கவிஞர் கமல லியோனா யோகேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இளைய தலைமுறைகளுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு உதவிகளை பனிமை தாய்க்காவும் செய்து கொண்டிருக்கிற பாசத்துக்குரிய திருவாளர் யோகேஷ் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. நமது சமுதாய நோக்கோடு செயல்படுகின்ற அன்பிற்கினிய திருவாளர் ஹெர்மன் அவர்கள் மணவை திருவாளர் வலண்டின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
நிறைவாக எல்லோரையும் கௌரவப்படுத்துவது விழாவினுடைய தனி முதிர்ந்த பருவத்தில் தாயையும் தந்தையும் பேணி காப்பது என்பது இந்த உலகில் போட்டி நிறைந்த ஒரு உலகம். ஆனால் தாய் அன்போடு, கருணையோடு, நேசத்தோடு, எளிமையோடு தனது தந்தையை மிக சிறப்பாக பேணி பாதுகாக்கின்ற மூத்த மகள் மலர்விழி அவர்களை கௌரவத்தோடு மேடை கிடைக்கின்றோம். அனைவரும் கரவோசி எழுப்பி இந்த பாராட்டுகளை தெரிவித்து மகிழுங்கள். தேன்மொழி அவர்கள் இப்பொழுது வருகின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பாராட்டுதலை விழா நாயகர் அவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். இது போன்ற தந்தை மகள் உறவு இந்த உலகில் நிலைத்திருக்க வேண்டும், நீடித்திருக்க வேண்டும். நம் அனைவரின் கரவோசைகள் அந்த உறவை இன்னும் மேன்மைப்படுத்தட்டும். தொடர்ந்து உங்களது கரவோசை பாராட்டுகளாக இந்த விழாவை சிறப்பிக்கட்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஐயா கலபனாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறவர்கள் தயவு கூர்ந்து விரைவாக மேடைக்கு வந்து அணிவித்து செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம். திருவாளர் அலன் ஹார்டி அவர்கள் ஒரு நிமிடம் மட்டும் வாழ்த்தி பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஏனென்றால் இன்னும் மாணவ மாணவர்களுக்கான உதவித்தொட்டை வழங்க வேண்டியிருக்கு. அவர்கள் ஊருக்கு செல்ல வேண்டும். தயவுசெய்து பொன்னாடையை பொறுத்து முன்னாலே வரலாம். ஒரு 38 ஆண்டு கால என் தந்தையின் எழுத்துக்களை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடுவதற்காக நான் கலாவன் அப்பா அவர்களை சந்தித்த வேளையிலே அவர்கள் என்னை திரு நெய்தல் அவர்களிடம் மாற்றுப்படுத்தி புத்தகத்துக்குண்டான மேய்ப்பு பணியினை மேற்கொள்ள செய்தார்கள். அவர்கள் இருவர் இல்லாமல் இந்த புத்தகம் வெளியிடுவது என்பது நான் சற்று சிரமப்பட்டிருக்கேன். ஒரு சில விளக்கத்திலோ ஒரு சில நிமிடங்களிலோ நான் பேசி முடிக்க முடியாது என்பதால் அந்த புத்தகம் வெளியிடுவதற்கு பணிகளுக்காக இருவருக்கும் நன்றி தெரிவித்து, ஏற்கனவே நாங்கள் ஆலந்தலையில் வெளியிட்டிருந்தாலும் இதை ஒரு பெரும் விழாவாக, முப்பெரும் விழாவாக எனது தந்தையார் எழுதிய புத்தகம் மரத்தடி மேடையையும் தமிழக கத்தோலிக்க திருச்சபையின் முதுபெரும் படைப்பாளி கலாபான் அப்பா அவர்களின் நூல் வெளியிடும் அதே நாளில் வெளியிட இருப்பதற்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். திருமதி முல்லை பெர்க்மான்ஸ் அவர்களை அரசனுடைய மூத்த வாசகர் ஒரு நிமிடம் வாழ்த்தி பேசுவார்கள். அதுக்கு அடுத்து உதவி திட்டம் வழங்கும் முலா. அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே பேசுகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி அப்படின்னு சொன்னால், நான் ஆசிரியர் அவர்களுடைய தீவிர வாசகி. அவர்களுடைய எழுத்துக்களை விரும்பி படிக்கக்கூடியவள். என்னுடைய பிரபல எழுத்தாளர் மறைந்த முல்லையம் பெர்க்மான்ஸ் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். 40 ஆண்டு காலம் எழுத்துலகில் உயிர் நண்பர்களாக வலம் வந்தவர்கள். அதனால் எனக்கு இங்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கிறது என்ற முறையில் 1-2 வார்த்தைகள் மட்டும் அவர்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு பேனா தலை குனியும் போது ஒரு சமுதாயம் தலை நிமிர்கிறது என்று அடிக்கடி தன்னுடைய மேடைகளில் முழங்குபவர் மறைந்த பிரபல எழுத்தாளர் அவர்கள். எத்தனையோ எழுத்தாளர்கள் இந்த பூமியில எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் இந்த உலகம் சட்டை பண்றது கிடையாது. அருள் திரு அடிகளார் சொன்ன மாதிரி அதுல ஒரு பௌதீக மாற்றம் படிக்கும்போது ஒரு வேதியியல் மாற்றம் உள்ளுக்குள்ள அப்படியே புரட்டணும், ஒரு வலிமை இருக்கணும். அந்த மாதிரி எழுத்துக்கள் தான் இன்றைக்கு உலகத்துல பெரிய காவியங்களாகவும் இலக்கியங்களாகவும் இருக்கின்ற எத்தனை எழுத்துக்கள் நாட்டுக்கு புரட்சியை உண்டு பண்ணி இருக்குது, தலைகீழ புரட்டி ஆட்சியை மாற்றி இருக்குது.
மக்களை திசை திருப்பியிருக்கு, போர் செய்வதற்கு தூண்டுகோலா இருந்திருக்கு, எத்தனை நாடுகள் விடுதலை பெற்றிருக்கு. அவைகள்லாம் அழியாத மகா இலக்கியங்களா இன்னும் காலங்காலமா போற்றப்படும். அந்த வரிசையில நம்முடைய ஐயா அவர்கள், திரு கலாபன்வாஸ் அவர்கள் ஆசிரியர் சொன்ன மாதிரி 75 ஆண்டுகள் எழுத்துலகில் பயணப்பட்டிருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் இவ்வளவு ஆற்றலோடு இன்னும் திறமையோடு இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய எழுத்தை எத்தனையோ பேரை மாற்றி அவர்களுடைய ஆசிரோடு, மறைமுக ஆசிரியர் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டு இருப்பதால் தான் அவர்கள் இவ்வளவு ஊக்கத்தோடும் இவ்வளவு தைரியத்தோடும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தகங்களை இப்போ வெளியிட்டு சொன்னாங்க. நான் சமீபத்தில் அவர்களுடைய புத்தகத்தை ஒன்று படிக்க நேர்ந்தது. அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகள். அவர்கள் எடுத்த அந்த தலைப்பு, அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு மனவாழ்வு மனம் மகிழ. மனவாழ்வு மனம் மகிழ. அதுதான் ஒரு சமுதாயத்தினுடைய ஆணி வேற அவங்க எடுத்திருக்காங்க. குடும்பத்தினுடைய ஆணி வேர் நன்றாக இருக்கும் பொழுது அந்த சமுதாயம் அபார வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்காக அந்த தலைப்பை எடுத்திருக்கிறாங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு ஆணாதிக்கம், வரதட்சணை கொடுமை ஆகிறத தன்னுடைய புத்தகத்துல அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அது அவங்க எழுதினது மட்டும் இல்லை, நல்ல சிந்தனை உள்ளவர்கள் அந்த கருத்துக்களை நான் எழுதியிருக்கிறேன், நீங்க விவாதிங்க அப்படின்னு விவாதத்துக்கும் அழைச்சிருக்காங்க. கூர்த்த மதியுள்ள இளைஞர்களை உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னும் அந்த புத்தகத்துல அதை அவங்க குறிப்பிடுறாங்க. எந்த எழுத்தானாலும் தன்னுடைய எழுத்துக்களை விவாதத்துக்கோ உங்களுடைய கருத்துக்களை உடனே சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கோ உடன்படுவார்களா அதுல நிலைபெறுது. அதோட ஒரு பெண்ணுடைய பொறுப்பு ஒரு குடும்பத்துல எந்த அளவு ஆழமானது அப்படிங்கிறதையும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு பெண்ணினுடைய அந்த கவர்ச்சியான ஆடை, அலங்காரம், பேச்சு, புறங்கூறுதல், வேண்டாத பொருட்களை வீட்டில் சேகரித்தல், இந்த மாதிரி உள்ள பெண்களையும் சாடுறாங்க. இது குடும்பத்துக்கு ஆகாத ஒன்று அப்படின்னு சொல்லி அதுக்கு மாற்று கொடுக்கறாங்க. ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை கட்டி போட வேண்டும் என்றால் சமையல் கலையை படித்துக் கொள்ளுங்கள், சமையலில் உங்களுடைய குடும்பத்தையே கட்டி போட்டு விடலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. சமையல் கலை ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு அத்தியாவசியமானதுங்கிறது அந்த கருத்தை வலியுறுத்துறாங்க. ரெண்டாவது, ஒரு நெருடலான விஷயத்தை அந்த பத்திரிகையில் அவங்க கொடுக்கறாங்க. குழந்தைகள் இன்றைக்கு தனித்து விடப்படுகிறார்கள், பெற்றோர்களை விட்டு விலகி இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருந்தும் குழந்தைகள் அனாதைகளாக இருக்கிறார்கள். குழந்தைகள் யார் என்று பெற்றோர்கள் புரிவதே இல்லை. அவர்கள் ஏதோ பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தனித்து விடப்படுகிறார்கள். அது ஒரு ஏக்கத்தோடு அதை எழுதுகிறார். அது உண்மை, நிதர்சனம். அது இன்றைக்கு அதிகமாக தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அந்த குழந்தைகள் தனியே எந்திரங்களோடு இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்திரங்கள் அதை ஆக்கிரமிச்சுட்டு, அவங்க காலத்துல தனித்து விடப்பட்டார்கள் மட்டும் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அவங்க எந்திரத்தோட ஐக்கியமாயிட்டாங்க. அது ஒரு மோசமான ஒரு சமுதாய வீழ்ச்சிக்கு ஒரு அடித்தளம் நம்முடைய குடும்பத்தில் விடப்படுகிறதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வையும் அந்த புத்தகத்தில் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அது எல்லாருமே ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் வரதட்சணை கொடுமையை சாடி இருக்கிறாங்க. கன்னி மரியே தாயே அப்படின்னு மாதாவை கும்பிட்டுட்டு பாத்திமா, லூர்து, நிர்மலா இவங்ககிட்ட வரதட்சணை கேட்கக்கூடிய ஒரு பிச்சைக்கார கிறிஸ்தவனுக்கு அவனுடைய திருவோட்டு நிச்சயம் அவன எழுத்தாளர்களுடைய கவிதைகளையும் தன்னுடைய நூல்ல அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. முத்தாய்ப்பா ஒரு அரிய விஷயத்தை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இது யாரும் எதிர்பாராத ஒன்று. என்ன, நீ வாழக்கூடிய ஒரு தகுதியை நீ இருக்கும்போதே அவளுக்கு செய்ய அப்படின்னு சொல்ற இந்த ஆழமான விஷயத்தை நான் படிச்சு 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 கண் கலங்கியதுண்டு. இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் சமுதாயத்தினுடைய
அவர் சொல்றாங்க, குடும்பத்தோடு சேர்ந்து உண்ணுங்கள், குடும்பத்தோடு ஜெபியுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். உருகி உள்ளம் உருகி உன்னுடைய மனைவியும் நேசியுங்கள். அந்த எழுத்தும் தெய்வம் அவருடைய பாதையில பல்வேறு சமுதாய அக்கறையுள்ள இந்த மாதிரி எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் நிறைய பேர் பழகி பெருகினால் நிச்சயமாக நமது சமுதாயம் எங்களுடைய துக்கங்கள்ல உண்மையாக கலந்து கொண்டவர்கள். அவர்களுக்கு நன்றி கூறுவதற்கு நான் இந்த மேடையை விட்டால் எனக்கு வேறு சந்தர்ப்பமே கிடைக்காது என்ற சூழலில் தான் உங்கள் முன்னால நின்று பேசிட்டு இருக்கிறேன். அவங்க எழுத்தாளர் மட்டும் இல்ல, தனிப்பட்ட முறையில மாபெரும் மனித மாண்பு உடைய ஒரு சிறந்த எழுத்தாளர். இறைவனிடத்துல ஒரு வேண்டுகோளோடு என்னுடைய ஒரு ஆசையால் உங்களுடைய வருகையால் சிறப்பாக நிறைவு பெற்றிருக்கிறது. இறுதி நிகழ்வாக 2021ஆம் ஆண்டு கல்வியாண்டிலே உயர்கல்வி பயிலக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மீனவ மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்குகிற நிகழ்ச்சி. இரண்டாவது ஒரு நிகழ்ச்சி, அது 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு திட்டம் கடற்கரை ஓரத்தில் வேம்பாரில் ஆரம்பித்து தூத்துக்குடி மறை மாவட்டத்துக்கு மாதா கோயில் பங்கை சார்ந்த டிசிபா அவர்களுக்கு திருவாளர் பகவத்சிங் அவர்கள் நிதி உதவி வழங்குவார்கள். நிதி உதவி வழங்கிய திருவாளர் மெரிண்டோ அவர்களுக்கு நன்றி. கடந்த ஆண்டும் எங்களோடு அவர் இணைந்து நிதி உதவி செய்தார். திருவாளர் பகவத்சிங் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து செலின் பிரீத்தி சின்ன கோயில் பங்கு காளியப்பர் தெரு அவர்களுக்கு திருவாளர் கலபான் வாஸ் அவர்கள் நிதி உதவி வழங்குவார்கள். ஐயா அவர்கள் எங்களுடைய மூத்த எழுத்தாளர், மூத்த உறுப்பினர். கடந்த ஆண்டும் எங்களுக்கு நிதி உதவி வழங்கினார்கள். இந்த ஆண்டு மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்குகிறார்கள். அதனைத் தொடர்ந்து திருவாளர் சேவியர் அரவிந்த் அவர்களுக்கு, உடன்குடி சேவியர் அரவிந்த் அவர்களுக்கு திருவாளர் யோகேஷ் அவர்கள் நிதி உதவி வழங்குவார்கள். திருவாளர் ஜாய் கிரேசியா பழைய காயல். இறுதியாக மாதா எல்லாத்திற்கும் அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. எனவே இந்த நிகழ்ச்சியை முன்னெடுப்பதற்கு பொருள் வேண்டும். எனவே பொருளுக்கு மூலதனமாக 5000 ரூபாயை நான் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று வீரபாண்டியன் பட்டணத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற தாசில்தார் சில்வேரா அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நன்றியுடன் ஏற்புரை வழங்க எங்கள் ஐயா திருமுக கலபான்வாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பர்களே, அருள் கூர்ந்து அவர் பேசி முடிக்கும் வரை இந்த அரங்கிலே இருக்க வேண்டும். அதுதான் ஒரு எழுத்தாளருக்கு நாம் கொடுக்கிற உயர்ந்தபட்ச மரியாதையாக இருக்கும் என்று வேண்டுகோளை வைக்கிறேன். வருஷத்துல 2 நேரம் தான் புது சட்டை வாங்குவேன். ஒன்று ஏப்ரல் 1ஆம் தேதி பிறந்த நாளைக்கு, இன்னொன்று கிறிஸ்துமஸுக்கு. அடைஞ்சிட்டேன். ரொம்ப நன்றி. சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகளை செய்த அருமை தந்தை குமார் ராஜா அவர்கள் எப்பவுமே என் மட்டில் அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் அன்பும் எப்பவும் வச்சிருப்பாங்க. இந்த கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்திட்டு தூக்கி போடுற ஆள் இல்லை. அதே போல தலைவர் நம்முடைய பேரூர் தந்தை சாத்தை செல்வராஜ் அடிகளார், அதே போல அருமை தம்பியும் சொல்லலாமா நண்பரும் சொல்லலாமா, ஃபாதர் ஜான் சுரேஷ், அவங்க இங்கே மாதா கோயிலில் துணை பங்கு தந்தையாக இருந்த காலத்திலிருந்து அவங்களோட அறிமுகம். சரி, இந்த காற்றில் ஒரு கட்டுமர பயணம் என்ற தலைப்பு நான் கொடுக்கல. ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, கவிஞர் கமல லியோனா அவங்க கொடுத்த தலைப்பு தான் அது. நான் கொடுக்கல அந்த தலைப்பு. அதாவது ஒரு 3-4 தலைப்புகள் வச்சிருந்தோம். அவங்க கொடுத்த தலைப்பை பார்த்துட்டு தம்பி நம்ம நெய்தல் அன்டோ அவர்கள் இந்த தலைப்பு தான் ரொம்ப பொருத்தமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு அந்த தேர்ந்தெடுத்தாங்க. இதில் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், இந்த புத்தகம் நிறையா எழுதியிருந்தேன். ஏர்ஃபோர்ஸில் உள்ள இந்திய விமானப்படையில் உள்ள அனுபவங்கள் அதெல்லாம் எழுதிட்டு ஒரு நாள் தற்செயலாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஃபாதர் பெஞ்சமின் டிசோசா அவங்களிடத்துல சொன்னேன், ஐயோ இதெல்லாம் எழுதக்கூடாது,
இதெல்லாம் எழுதக்கூடாது, சட்டவிரோதம் அப்படின்னு அவர் சட்டம் படித்தவங்க இல்லையா, அவங்க சட்டம் பி மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒரு உதறல் ஆயிட்டு, நம்ம இவ்வளவு எழுதி வீணா போச்சா, இதை வெளியிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் வந்தது. அதுக்கப்புறம் பாப்போமே இதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஓய்வு பெற்ற ஒரு நீதி அரசர் சந்துரு, ரொம்ப திறமைசாலி. அவர் ஒரு வார பத்திரிகையில கேள்வி பதில் எழுதி கொண்டிருந்தார். அவருக்கு எழுதி அனுப்பினேன், இந்த மாதிரி என்னுடைய படை அனுபவங்களை ஒரு இதாக தொகுத்திருக்கிறேன், அதை வெளியிடுவதில் எதுவும் சிரமம் உண்டா அப்படின்னு. அவர் கொடுத்திருந்த பதில் பத்திரிகையில, உங்களுக்கு யூ ஹேவ் 2 சாய்ஸஸ், உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று திகார் சிறை, இன்னொன்று சென்னையில் இருக்கக்கூடிய புழல் சிறை. எந்த சிறை உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்குன்னு பார்த்துக்கிறோங்க அப்படின்னு அவர் கொண்டதுக்கு போட்டார். அதனால பெரும்பகுதியான அந்த படை வாழ்க்கை பற்றிய செய்திகளை சொல்ல முடியல. அப்போ தந்தை அவர்கள் மதிப்புரை செய்த போது சொன்னாங்க, உங்களுடைய அதர் சைடு அந்த காதல் வாழ்க்கையா, அதை பற்றி கூட சொல்லலாமே அப்படின்னாங்க. அதுவும் இதில் எழுதியிருந்தேன், அதுக்கு தனியாக ஒரு சாப்டர், அதுதான் மிகப்பெரிய அத்தியாயம், எத்தனையோ பக்கங்கள் வரக்கூடியது. அப்புறம் ஏற்கனவே சில பேர் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் படிச்சு பார்த்தா இவ்வளவு மோசமான ஆளாய்வேன் அப்படின்னு நம்மளை குப்பையில் தூக்கப்பட்டுருவாங்க. அதனால நான் அந்த சாப்டரே எடுத்துட்டேன். இப்ப இங்க மதிப்புரைக்காக ஒரு முக்கியமான பிரமுகருக்கு அனுப்பியிருந்தேன் இந்த நூல். 3 பேருக்கு அனுப்பினேன். ஒன்று நம்முடைய முனைவர் பிரான்சிஸ் அவர்கள், இரண்டாவதாக முத்தாலங்குறிச்சி காமராஜ், அப்புறம் 3வது நபர் பேர் சொல்லல, பிந்தி சொல்றேன், 3வது நபருக்கு அனுப்பியிருந்தேன். அப்போ அவங்களுக்கு எழுதியிருந்தேன், ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னாலே அவங்க அனுப்பிட்டு, இது மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு நீங்க இந்த மதிப்புரை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதியிருந்தேன் கடிதத்தில். மே மாதம் போயிட்டது, ஜூன் மாதம் போயிட்டது, ஜூலை மாதம் போயிட்டது, சத்தமுச்சே காணும். அப்ப நான் யோசித்து பார்த்தேன், அவ்வளவு பெரிய பிரமுகர் சில பகுதிகளை படிச்சு பார்க்கும் பொழுது இங்கேயும் உதைக்குத குட்டிகளுத, இது ஏதோ நெருடல் இருக்குத. அப்ப இதுக்கு அவரு மதிப்புரை கொடுத்தா நீரும் கூட சேர்ந்து கூழ்படுறீரா அப்படின்னு அவரு கெட்ட பேர் வந்துருமே அப்படிங்கிற தயக்கத்துல தான் அவரு மதிப்புரை கொடுக்காம இருக்காங்களோ அப்படின்னு அவருக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதினேன். நான் தங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்து விட்டதற்காக மிக வருந்துகிறேன். இந்த மாதிரி அதில் உள்ள சில பகுதிகள் ஒரு நெருடலை தருகிறது என்பதை நான் மறுவாசிப்பு செய்யும் பொழுது again ரீடிங், அதான் மறுவாசிப்புன்னு சொல்றேன். அந்த மாதிரி வாசிக்கும் பொழுது அதுல அந்த நெருடல் தெரிகிறது. அதனால இதுக்கு நீங்க மதிப்புரை கொடுத்திருந்தா உங்க பேர் கெட்டு போகுமே அப்படின்ட்டு நான் அதனால தயவு செய்து மன்னிச்சுக்கிறேங்க, நீங்க எனக்கு மதிப்புரை தர வேண்டாம் அப்படின்னு கடிதம் எழுதியிருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாள் பகல் வேளையில போன் வருகிறது. நான் ஆயர் ஸ்டீஃபன் பேசுகிறேன், தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர். அப்ப ஆயரே மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு. என்னத்துக்கு மன்னிக்கணும்? அதுல என்ன எழுதியிருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எழுதியிருக்கீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல அதுல சில ஒரு நெருடலும் இல்லை, எல்லாம் வாழ்க்கையில வர்றதுதான். வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய சம்பவங்களை சொல்றதுல என்ன பிரச்சனை? அதுல ஒன்றும் அசிங்கமா ஒரு பெரிய ஒரு தவறான இதோ ஒன்றும் கிடையாது, எல்லாம் நல்லா தான் இருக்குது. எனக்கு சில புத்தகங்கள் கிடைக்கும் பொழுது சில புத்தகங்கள் அப்படி மேலோட்டமா பார்த்து முடிச்சிருவேன். ஆனா உங்க புத்தகத்தை துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிச்சேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ரொம்ப சந்தோஷம்.